தேவனுடைய சமூகம் உனக்கு பலன் தருகிறது. இன்று இந்த உண்மையை நினைவில் கொள். நீ தனியாக வலிமையாய் இருக்க வேண்டியதில்லை. நீ பலவீனமான போது தேவனுடைய சமூகமே உன் பலம். வேதாகமம் சொல்லுகிறது, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நீ சோர்ந்திருக்கும் போது தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். நீ வெறுமையாக இருக்கும்போது தேவன் உன்னை நிரப்புகிறார். நீங்கள் கைவிட நினைக்கும் போது தேவன் உன்னை தூக்குகிறார். ஆகையால் இன்று சோர்ந்து போகாதே. உன் சொந்த பலத்தில் நம்பிக்கையிடாதே. கர்த்தரிலே நம்பிக்கை வை. தேவனுடைய சமூகமே உன் வல்லமை, உன் பலம். ஆமென். ஃபெய்த் டெக்ளரேஷன். இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன், தேவனுடைய சமூகம் என்னுடைய பலம். நான் என்னை சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். நான் புதுப்பிக்கப்படுகிறேன், வலிமைப்படுத்தப்படுகிறேன், தேவனால் தாங்கப்படுகிறேன். இன்று நான் தெய்வீக வல்லமையிலும் கிருபையிலும் நடப்பேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமென்.